ரோசப்பக்கா இங்கேதான் இருக்கீங்களா? வா நெட்ட மாதிரி உட்காரு. என்னக்கா சமையல் வேலைலாம் மும்முரமா நடக்குது போல. அப்படி என்ன குழம்பு வைக்க போறிய? சாம்பார் வச்சுட்டு அவியல் வைக்க போறேன் நெட்ட மாதிரி. ஓஹோ அப்படியா, சூப்பரா இருக்குமே. நீனும் சரோஜாவும் சமைச்சிட்டீங்களா? ஏக்கா அவ சாம்பார் வச்சு சோறு வடிக்க போறா. எங்க மாமியார் கறி வாங்கக்கு போயிருக்கு. அதனால நான் தான் கறி கூட்டு வைக்கணுமா இன்னைக்கு. கறி கூட்டு டேஸ்டாக வைப்பது எப்படி, அதை கேட்கக்கு தாக்க வந்தேன். அப்படியே என்ன கறி? என்ன கறி வாங்குவா? ஆட்டுக்கறி தான் வாங்குவாக்கா. நெட்ட மாதிரி எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்களும் கறி எடுக்கணும்னு சொல்லியிருப்போம்ல. எதுக்கு சின்னத்தை யார்ட்டையும் சொல்லாம அவ பாட்டு கறி வாங்க போடாவ? குஷ்பக்கா இப்பதான் பரவ அவி அப்படி பரவ நான் இப்படி வரேன். வேணா ஓடி போய் உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? சொன்னா நல்லாதான் இருக்கும். நாங்க இனிமேதான் எல்லாம் செய்ய போறோம். குஷ்பு இன்னைக்கு வேண்டாத அவியலுக்கு காயெல்லாம் இருக்குல்ல, இன்னொரு நாள் வாங்கிக்கிடுவோம். ஏக்கா சொல்லணுமா சொல்லண்டாமா? எங்க அக்கா தான் சொல்லிட்டால இன்னைக்கு அவியலே சாப்பிடியும். இனி மீன் வாங்க போனாலும் கறி வாங்க போனாலும் எங்ககிட்ட சொல்லணுமான்னு அத்தட்ட சொல்லிடு. சரிக்கா சொல்லிடுறேன். எப்பவுமே எங்க போனாலும் சொல்லித்தானே போவாவே. என்னன்னு தெரியல, மாமியாருக்கு திடீர்னு கறி கொடுத்துங்கன்னு ஆசை வந்துட்டுன்னு நினைக்கிறேன். அதான் உளுந்தடிச்சு ஓடிட்டாவ. அது மட்டும் இல்லாம நீங்க பிள்ளைகள் ஸ்கூல் போறதுனால காலையிலே சமைச்சிருப்பீன்னு நினைச்சிருப்பாவளா இருக்கும். நெட்ட மாதிரி காலையில இட்லி வச்சோமா, தேங்காய் சட்னி அரைச்சிட்டு தக்காளி சட்னி அரைச்சோம். அதுவே நேரம் ஆகி போச்சா, அதனால குழம்பு வைக்க நேரம் இல்ல. சோறை வடிச்சிட்டு புளிச்சோறு கிண்டி கொடுத்துட்டோம். அப்படியேக்கா புளிச்சோறு கிண்டியலோ? என் பிள்ளை புளிச்சோறுனா விரும்பி விரும்பி சாப்பிடுவாளே. தெரிஞ்சிருந்தா இங்க இருந்தே வாங்கி கொடுத்துருப்பேன். அப்படியா? வேற என்ன கொடுத்து விட்டாவும் அவளுக்கு? அது வந்துக்கா நேற்று உள்ள குழம்பு சூடு பண்ணி கொடுத்து விட்டேன். அதே மாமியார் ஒரே ஏச்சி. ரசத்தை வைக்கதும் அப்பளம் பொறிக்கதும் பழைய குழம்பு வைக்கதும் இதெல்லாம் சரியில்லை, ஒழுங்கா குழம்பு வச்சு சோறு பொங்குங்கன்ட்டாவ. அவளை சோறு வடிச்சு சாம்பார் வைக்க சொல்லிட்டாவ. என்னைய கறி கூட்டு சூப்பரா வைக்க சொல்லியிருக்காவக்கா. நான் அந்த சரோஜாட்டை தான் எப்படி வைக்கலான்னு கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா அவ கோபப்படுவா, ஏடா கூடமா எதையாவது சொல்லி விட்டுருவா. கூட்டு நல்லாலாம் பிடிச்சி மாமியார் பிடிச்சி ஏசி ஏசும். அதனாலதாக்கா நீங்க டேஸ்டா சமைப்பீங்களா, தான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தேன். நெட்ட மாதிரி மட்டன் தானே? ஆமாக்கா. மட்டனை நல்லா அரிஞ்சிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்க. அதுக்கு பிறகு வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி வச்சுக்க. சரிக்கா. அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்க. அது இருக்குக்கா, ஃப்ரிட்ஜில் இருக்கு. சரி நெட்ட மாதிரி. அதுக்கு பிறகு சட்டி அடுப்புல வச்சு இந்த பட்டை லவங்க இதெல்லாம் போட்டு தாளிக்கணும், எண்ணெய் ஊத்தி. சரிக்கா தாளிச்சிருவோம். வேற வெங்காயத்தை போட்டு வதக்கணும். சரிக்கா கிண்டு கிண்டுன்னு கிண்டிடுவோம். வேற அதுல இஞ்சி பூண்டை போட்டு வதக்கிட்டு தக்காளியை போடணும் பாத்துக்க. சரிக்கா வதக்கிடுவோம். அதுக்கு பிறகு கறி குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் போடணும். வீட்டுல குழம்பு மசாலா இருக்குல்ல? ஆமாக்கா, அதான் எல்லாத்துக்கும் போடுவோம் இருக்கு. அதை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுரு. அதுக்கு பிறகு கழுவி வச்சிருக்கல அந்த கறி எடுத்து உள்ள போடு. போட்டு நல்லா கிண்டி விட்டுறன்னு பாத்துக்க. கறியில இருந்து தண்ணி பெருகி வரும். அது கொஞ்சம் வத்துற வரைக்கும் நல்லா கிண்டிட்டே இருக்கணும், வேக விடணும். அதுக்கு பிறகு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மூடி வச்சு வேக விடணும் பாத்துக்க. சரிக்கா வேக விட்டுருவோம். வேற மிக்சியில தேங்காய் அரைக்கணும். தேங்காய் சோம்பு கொஞ்சம் கசகசாவும் போட்டு நல்லா மைய அரைச்சிடணும். அரைச்சிட்டு அந்த கறி நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ஊத்தி கொதிக்க விடணும். சரிக்கா. வேற கறி வேகும் போதே தேவையான அளவு உப்பையும் போட்டணும் நெட்ட மாதிரி. சரிக்கா. உப்பு பார்த்து போடணும், நிறைய அள்ளி போட்டுறாத. சரிக்கா கிள்ளி கிள்ளி போடி. அதுக்கு பிறகு லாஸ்ட்ல கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கு. நல்ல வாசனையா இருக்கும் நெட்ட மாதிரி. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்ட உடனே மூடி வச்சிரு. அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுரு. தண்ணி நிறைய வச்சிடாத, வத்தின மாதிரி இருக்கணும். நல்லா தொக்கு போல இருந்தாதான் சாம்பாருக்கு டேஸ்டா இருக்கும் பாத்துக்க. தண்ணி ஊத்தி வேக போடும்போது நிறைய ஊத்தி வேக வச்சிடாத. சரிக்கா. இவ்வளவு தானா? இவ்வளவு பண்ணாலே டேஸ்ட் வந்துருமா? டேஸ்ட் வந்துடும் நெட்ட மாதிரி. சில பேர் கறியை தனியா அவிச்சிட்டும் உள்ள போடுவோம் பாத்துக்க. எனக்கு அது பிடிக்காது. ஏன்னா கறியில மசாலா ஒட்டாத மாதிரியே இருக்கும், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால நான் குக்கர்ல வச்சு ஒரு 6-7 விசில் போட்டுருவேன். நீனும் குக்கர்ல பொடியதா இருந்தா இதே மாதிரி செய்ய நல்லா வரும். சரிக்கா செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கொண்டுகிட்டே வந்துரு. சரி நெட்ட மாதிரி. ஏக்கா என்ன இவ்வளவு வேகமா வாடியா? எல்லா பொருளும் எவ்வளவு அளவு போடணும் நீயும் சொல்லவே இல்லை, அவளும் கேட்கவே இல்லை. எப்படி செய்வா? சரோஜா அங்கதானே இருப்பா, பாத்துக்கிடுவா. பாப்போம் வைக்க கறி கூட்டு எப்படி வருதுன்னு. சுப்பிரமணி, ஏய்யா சுப்பிரமணி. இவியலா? இவிய இங்க வராவ? தம்பி சுப்பிரமணி. உள்ள வாங்க, கதவு திறந்துதான் இருக்கு. என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், உட்காருங்க. நீயும் உட்காருப்பா. சுப்பிரமணி அங்க வேலை செய்யணும்னு சொல்லி அவங்க அப்பா கூட்டிட்டு வந்ததாக லட்சுமணி சொன்னான். அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆமா நம்ம சுப்பிரமணி இங்க பாருங்க. உங்க வீட்ல இருந்து வரவியட்டெல்லாம் நான் எத்தனை தடவை தான் சொல்ல. அவன் பேரு சூர்யா, சுப்பிரமணி இல்ல. என்ன சொல்றீ? சூர்யாவா? ஆமா, உங்க மகன்கிட்டே அன்னைக்கு சொன்னேன். உங்க குழந்தை பொண்டாட்டி அன்னைக்கு வந்தாவ, அவியிட்டே நான் சொல்லி
சொன்னா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பிள்ளை பேரு சூர்யா தான். அது இருக்கட்டும், நான் கூப்பிட்டுக்கிட்டே, நீங்க அவனை கொஞ்சம் வர சொல்லுங்களேன். எங்க இருக்கா? தோட்டத்துல வேலை செய்யண்டான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாவலாமே. ஏன் இப்படி செஞ்சு? ஏதோ என் மகன் தெரியாம சொல்லிட்டான். அதுக்காக வேலை விட்டு உடனே நின்றனுமா? இங்க பாருங்க, இதே இடத்துல உங்க பிள்ளை இருந்து என் பிள்ளை இந்த மாதிரி உங்க பிள்ளை மேல திருட்டு பலி போட்டிருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? என் பிள்ளை அப்படிலாம் கிடையாதுன்னு நீங்க போராடி இருப்பீங்களா இல்லையா? வேற ஒருத்தி பிள்ளைங்கிறதுனால தானே இஷ்டத்துக்கு பேசட்டோன்னு விட்டுட்டியே. எங்களுக்கு இந்த விஷயத்த கேட்டோன்னு எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா? என் பிள்ளைய திருடன்னு சொல்லியிருக்காவ. இங்க பாருங்கம்மா, திருடேன்னு சொல்ல இல்ல, பணத்தை எடுத்து எங்கேயாவது வச்சிருந்தா எடுத்துட்டு வந்து தந்திருப்பான்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கு என்னப்பா அர்த்தம்? என் பிள்ளை தானே எடுத்திருக்கான்னு நினைச்சிருக்கீங்க, அதனால தானே அப்படி பேச்சு வருது. பணத்தை தரலன்னா வேலைக்கு வராண்டான்னு வேற சொன்னியாமே. அப்போ என் பிள்ளை மேல அவனுக்கு சந்தேகம் முழுசா அவன் தான் எடுத்திருப்பான்னு தானே இருந்திருக்கு. நான் அப்படிலாம் நினைக்கலம்மா. பணத்தை ஏதாவது தேவைகளுக்கு எடுத்திருந்தாலோ இல்ல கவனக்குறைவா எடுத்து வேற எங்கேயாவது வச்சிருந்தாலும் தந்திருப்பான்னு சொன்னேன். இப்படி சொல்றதா அவனை திருடேன்னு முத்திர குத்துறது எல்லாம் ஒண்ணுதான். இங்க பாருங்கம்மா, அவனை நம்பிதான் பொறுப்பை ஒப்படைச்சிருந்தோம். பணம் திருடு போயிட்டு அவன் தானே பொறுப்பு. அதுக்கு பணத்தை என்ன வெளியே இருந்தா ஆள் வந்து திருடிட்டு போயிருக்காவ? உங்க வீட்டு ஆட்களே திருடி வச்சுக்கிட்டு இருந்தா என் பிள்ளை என்ன செய்வான்? நாங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நினைக்கவே இல்ல. நீங்க வருத்தப்படாதுங்க. மஞ்சு, என்னாச்சுமா? ஏங்க, நம்ம மகன் வேலை செய்யல, அந்த ஓனர் வந்திருக்காவ. அப்படியா? எதுக்கு வந்திருக்காங்க? உட்காருங்க. இருக்கட்டும்ப்பா, தம்பிய மறுபடியும் வேலைக்கு அனுப்பி விடுங்க. அதை பத்தி கேட்க தான் வந்தோம். திடுத்துப்புன்னு வாப்பான்னு கூட்டிட்டு வந்துட்டியே, எனக்கு ஒண்ணுமே புரியல. கணக்கு வழக்கெல்லாம் அவங்கிட்ட தான் இருக்கு. நீங்க எப்படி கூட்டிட்டு வந்தா நான் என்ன பண்றது? பணத்தை திரும்பி தரலன்னா வேலை விட்டு போலாம் நீ தானப்பா சொன்னது. இப்போ வந்து நின்று கணக்கு வழக்கெல்லாம் எங்க இருக்குதுன்னு தெரியலன்னா என்ன அர்த்தம்? என் பிள்ளை கணக்கு வழக்குல எல்லாம் கரெக்டா இருப்பான், கரெக்டா தான் எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பான். போய் பாத்துக்கோ. இனி அங்க என் பிள்ளை வேலைக்கு வரமாட்டான். அப்படிலாம் டக்குன்னு சொல்லாதங்க. நீங்க சுப்பிரமணிய கூப்பிடுங்க, நான் ஒரு வார்த்தை வந்து கேக்கேன். இல்ல இல்ல, என் பிள்ளை சூர்யா வரமாட்டான். இந்த மாதிரி திருட்டு பலி போட்ட பிறகு அவனுக்கு அங்க வேலை செய்ய இஷ்டம் இல்ல, எங்களுக்கும் வேலைக்கு அனுப்ப இஷ்டம் இல்ல. இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் காணணும் அவன் மேல திருட்டு பலி போட்டிய, நாளைக்கு பல கோடியை காணணும் அவன் மேல திருட்டு பலி போடுவிய, ஜெயில தூக்கி போடுவிய. எங்களால அதெல்லாம் தாங்கவும் முடியாது, எங்க பிள்ளைய பிரிஞ்சு இருக்கவும் முடியாது. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. நாங்க சந்தோஷமா இருக்கிறது காரணமே அவன் மட்டும்தான். அவனை எங்களை விட்டு பிரிச்சுட்டே இருந்தா எங்களால நிம்மதியா வாழவே முடியாது. நாங்க ஏன் அவனை பிரிக்க போறோம்? எதுக்கு இப்படி பேசுறிய? நாங்களும் உங்களை மாதிரியே அவன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கோம். அப்படிலாம் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரத பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். நீங்க அன்பு வச்சதை நாங்களும் பார்த்துட்டோம். திருட்டு பலி போட்டிருக்கிய, இதுல எங்க அன்பு இருக்கு? என் மகன் இனி அங்க வேலைக்கு வரமாட்டான், அது சரி வராது. அம்மா வாங்கம்மா. அண்ணா வாங்கண்ணா, உட்காருங்க. அம்மா நீங்களும் உட்காருங்க. மம்மி, அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடுங்க. உட்காருங்கம்மா, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். எங்களுக்கு எதுவும் வேண்டாம், சுப்பிரமணி எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தா போதும். சூர்யா வரமாட்டான். மம்மி நீ சும்மா இரு சூர்யா, கூட்டிட்டு போய் திருட்டு பலி போடுறதுக்கு தானே கூப்பிட வந்திருக்காவே. நீ இனி அங்கெல்லாம் வேலைக்கு போக வேண்டாம். நம்ம இன்னைக்கே சென்னை கிளம்புவோம். நம்மளுக்கு என்ன சென்னையில வீடு இல்லையா, இல்ல அங்கதான் வேலை இல்லையா? எவ்வளவு நல்ல வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்ல, சம்பளமும் இதை விட அதிகமா கிடைக்கும் உனக்கு. முதல்ல இது உன் படிப்புக்கு ஏத்த வேலையா? இதுதான் வேணும் வேணும்னு அடம்பிடிச்சேன்னு நாங்களும் அங்க இருந்து இங்க வந்திருக்கோம். இதுக்கு மேல இது சரிப்பட்டு வராதுன்னு எனக்கு உங்க அப்பாவுக்கு தோணிட்டு இன்னைக்கே நம்ம சென்னை கிளம்புவோம். இங்க பாருங்கம்மா, எங்களுக்காக நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தது ரொம்ப சந்தோஷம். இனி அவனுக்கு ஒரு குறையும் வராம நான் பாத்துக்கிட்டேன். இல்லம்மா, நீங்க என் பையன் அப்படி செஞ்சிருக்க மாட்டாருன்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஆனா உங்க மகன் தான் நம்பவே இல்லையே. உங்க பேச்ச கொஞ்சம் கூட அவரு மதிக்கவே இல்லையே. இல்ல இல்ல, லட்சுமணனும் புரிஞ்சுக்கிட்டான். இனி அந்த மாதிரி எப்பவுமே நடக்காது. நாளைக்கே 10 லட்சம் ரூபாய் காணாம போது என்ன பண்ணுவீங்க? எப்பா, இனி எத்தனை கோடி ரூபாய் காணாம பண்ணாலும் சரி, அந்த ரூபாயை தேடி நாங்க கண்டுபிடிப்போமே தவிர சுப்பிரமணி மேல நான் பழி போட மாட்டேன். அவன் எடுக்க மாட்டான்னு நான் இந்த விஷயத்துல உறுதியா நம்புறேன். ஏன்னா இந்த பண விஷயத்திலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரு தடவையே நான் செஞ்ச தப்புக்கு என்னைய மன்னிச்சுட்டு அவனை வேலைக்கு அனுப்புங்க. இதுக்கு மேல எந்த தப்பும் நடக்காம நாங்க பாத்துக்கிட்டே, என் தம்பி மாரி நான் பாத்துக்கிட்டே. ஆமாம்மா, எனக்கும் 4 ஆம்பளை பையலும் இருக்கான்வே. சுப்பிரமணியும் சேர்த்து நான் 5வது பிள்ளையா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு கஷ்டம் வரது
இப்போ அங்க சொந்த வீட்டை விட்டுட்டு இங்க வந்துட்டோமேன்னு தானே சொல்லி வருத்தப்படுறிய? உங்களுக்கு இருக்கக்கு எங்க ஊர்லயே ஒரு வீடு கட்டி தர எங்களுக்கு இடம் கிடக்கு. சம்பளத்தையும் சுப்பிரமணிக்கு என்ன 5000 ரூபாய் கூட்டி தரந்த வருஷம். இங்க பாருங்கம்மா, சம்பளத்தை கூட்டி தாரீங்க, வீடு கட்டி தாரீங்கிறதுலாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல. எங்களுக்கு எங்க பிள்ளை தான் முக்கியம். எங்க இருந்தாலும் சரி, அவன் சேஃபா இருக்கணும். அவனுக்கு சின்னதா ஒரு பிரச்சனைனாலும் எங்களால தாங்க முடியாது. அதே மாதிரி அவனை அவமானமும் படுத்தக்கூடாது. அவன் யாரு, எப்படிப்பட்ட பையன்னு தாய் தகப்ப எங்களுக்கு தான் தெரியும். நீங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசுற அளவுக்கு எங்க பிள்ளைய உங்களுக்கு ஒன்றும் நாங்க தத்து குத்து இல்ல, வேலைக்கு தான் அனுப்பி வச்சிருக்கோம். இங்க பாருங்க, நீங்க இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதங்க. நான் என் பிள்ளை வேற சுப்பிரமணி வேறன்னு இது வரைக்கும் நினைச்சது இல்ல. இனிமேலும் நான் நினைக்க மாட்டேன். அவன் என் பிள்ளை மாதிரி தான் அவனை நான் நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீங்க அவனை வேலைக்கு அனுப்பி வைங்க, நாங்க நல்லா பாத்துக்கிடுவோம். ஐயா சுப்பிரமணி, வேலைக்கு வாயா. ஆ சரிம்மா, கண்டிப்பா வருவேன். இங்க பாருங்க, நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் வேலைக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆனா இதுக்கு மேல இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வந்துச்சுன்னா என் பிள்ளைய கூட்டிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நீங்க யார் வந்து பேசினாலும் உங்க வீட்டுக்கு நான் வேலைக்கும் அனுப்ப மாட்டேன். இனி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்காது, வரவும் வராது. ஆமாப்பா, இந்த மாதிரி பிரச்சனை இனி நடக்காது, நாங்க பாத்துக்கிட்டியோம். சுப்பிரமணிய வேலைக்கு அனுப்பி வைங்க. ஆ சரிப்பா, நாளையில இருந்து வருவான். நல்லா பாத்துக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா சந்தோஷம் தான் எனக்கும். சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். அம்மா, இருந்து காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போங்க. இருக்கட்டும்ப்பா, நாங்க போயிட்டு வரோம். இன்னொரு நாள் வரும்போது நாங்க சாப்பிட்டுட்டு போறோம். நீ நாளைக்கு கண்டிப்பா வேலைக்கு வந்துறியா? ஆ சரிம்மா, இன்னைக்கு சாயங்காலம் அப்பா பார்க்க வாரேன். ஆ சரிப்பா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். ஆ சரிம்மா. போயிட்டு வரோம். அப்போ நாங்க நீங்க வேலைக்கு மட்டும் அனுப்பி வைக்காம இருந்துறாங்க, அனுப்பி விடுங்க. ஆ சரிம்மா, நாளைக்கு வருவான். ஏங்க எதுக்கு அனுப்பி வைக்கன்னு சொன்னீங்க? அதான் இனி இப்படி நடக்காதுன்னு சொல்றாங்கல்ல, பாத்துக்கலாம் மஞ்சு. இனி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பிள்ளைய கூட்டிட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம். எனக்கு அங்க வேலைக்கு அனுப்புறதுல இஷ்டமே இல்லை. ஏன் தான் இப்படி ஒத்துக்கிட்டீங்களோ மறுபடி? நம்ம இப்பயே கூட்டிட்டு கிளம்பிருக்கலாம் சூர்யாவை. அது மட்டும் இல்ல, அவிய எல்லாரும் அவனை சுப்பிரமணியன் வேற கூப்பிட்டு இருக்காவ. சூர்யா எத்தனை தடவை தான் அவியிட்டெல்லாம் சொல்றது உன் பேர் சுப்பிரமணி இல்ல சூர்யான்னு? திரும்ப திரும்ப எதுக்கு அந்த பேரே சொல்லிட்டு இருக்காவ? நீ அவியிட்ட சுப்பிரமணியெல்லாம் இல்ல சூர்யானே சொல்லு. அம்மா, அவங்க வீட்டுல சூர்யான்னு ஒரு பையன் இருக்காமா. நானும் சூர்யான்னு என் பேரை சொன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்ல. அது தெரிஞ்சுக்கிட்டு நானே மாத்தி சொல்லிட்டேம்மா. அவங்க அந்த பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு போட்டேன், நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நல்லா இல்லப்பா, நான் அவியிட்டே சொல்லிட்டு மாத்திக்கிடவே மாட்டேங்க. அவங்க இது வரைக்கும் கூப்பிட்டுட்டாங்கம்மா, அதனால இனி மாத்த முடியாது அவங்களால. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் சுப்பிரமணியாவே இருந்துட்டு போறேனே. சரிப்பா, நாளையில இருந்து வேலைக்கு போ. மறுபடியும் அங்க ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா வேலையை விட்டு நின்றுணும், சரியா? ஆ சரிம்மா. எப்படியோ கடைசி நிமிஷத்துல அவங்க அப்பா அம்மா மனசு மாறி ஒத்துக்கிட்டாவ வேலைக்கு அனுப்பி வைக்கேன்னு. நான் கூட இனி சுப்பிரமணிய அங்க வேலைக்கு வரமாட்டான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலைம்மா நீங்க வந்து பேசிட்டீங்க. இல்லைன்னா அவிய கூட்டிட்டு போயிட்டே இருந்திருப்பாவ அவிய பிள்ளைய. எப்படி பேசுறவ பத்தியெல்லாம். சென்னையில சொந்த வீடு இருக்கான், சம்பளம் இதை விட அதிகமா கிடைக்குமா. இங்க வாடகை வீட்டுல இருக்கிறதுனால அங்க சொந்த வீட்டுக்கு போயிடலான்னு நினைக்காவ போல. இனி சின்னதா பிரச்சனை வந்தாலும் இப்படிதான் போறேன்னு சொல்லிட்டு இருப்பாவம்மா. எப்படியே போட்டோன்னு விட்டுருக்கலாம். நீங்க என்னடானா வீடு வாங்கி தர்றேன்னு நிட்டீங்க. எம்மா, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னப்பா லட்சுமணா? அந்த சுப்பிரமணிக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்றீங்களே, எப்படி கட்ட முடியும்? அவிய வாடகை வீட்டுல இருக்கமேன்னு சொல்லி வருத்தப்படியாவ பத்தியா? சுப்பிரமணி எப்பவும் நம்மளுக்கு வேணும். அதனால அவியலுக்கு இந்த ஊர்ல ஒரு வீட்டை கட்டி கொடுக்கறது நல்லதுன்னு தோணுது. அப்படின்னா போமாண்டாவ பத்தியா? ஏம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா. வீடு கட்டணும்னா சும்மாயா ரூபா நிறைய செலவாகும், அதெல்லாம் முடியாது. வேணா நம்ம வீட்டுல வந்து தங்க சொல்லுவோம். அது எப்படிப்பா வருவாவ? குடும்பமா இருக்காவ. அப்ப சரி, அவிய இருக்க வீட்டுக்கு வாடகை வேணா நான் கொடுத்துறியே. அதுக்கு மேல இப்போதைக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்துட்டு இருக்க முடியாதுமா. கொஞ்ச நாள் போட்ட பிறகு பாத்துக்கிடலாம். சரிப்பா லட்சுமணா, அப்ப வீடு கட்டி கொடுக்க வரைக்கும் அவன் வீட்டுக்கு வாடகையாவது கொடுத்துரு. ஆ சரிம்மா. ஐயா லட்சுமணா, சுப்பிரமணி பேர் அவிய அம்மா சூர்யான்னு சொல்லி அவளை எதுக்குப்பா? அம்மா, நான் அன்னைக்கே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன்ல. நானும் வீட்டுக்கு போயிருக்கும் போது அவிய சூர்யாவன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாவே. அவன் நம்ம கிட்ட தான் சுப்பிரமணின்னு சொல்லி இருக்கான். வீட்டுல சூர்யா அந்தம்மா கூப்பிடியாவ, வெளியே வந்தா சுப்பிரமணின்னு சொல்லுவான் போல. இல்லப்பா, எதுக்கு அப்படி பேரை மாத்தி சொல்லணும்? அது என்னமோ தெரியலமா, சூர்யாங்கிற பேரை விட சுப்பிரமணிங்கிற பேர் தான் உனக்கு ஸ்டைலா இருக்கும் என்னமோ. அதான் அவங்கிட்டயே கேளுங்க. ஆ சரிப்பா லட்சுமணா. ஆனா சுப்பிரமணிக்கும் தம்பி சூர்யா வயசுதான் இருக்கும் பத்தியா?
ஆமாம்மா, 2 பேருக்கும் ஒரே வயசு தான் இருக்கும். நல்ல கோணானாயி அப்பா அம்மாவுக்கு வயசு ரொம்ப அதிகமா தான் இருக்கும் போல. ஒரே ஒரு பிள்ளைன்னு சொல்லியாவ. நானாவது சூர்யாவை கடைசியில பெற்றதுனால அவன் சின்ன பையனா இருக்கான். அவியலுக்கு எப்படி இவ்வளவு சின்ன பையன் இருக்கான்னு தெரியலையே. ஆமாம்மா, அவியலுக்கு கிட்டத்தட்ட உங்க வயசு இருக்கும் போல தெரியுது. அந்த ஐயாவுக்கு எப்படியும் நம்ம அப்பா வயசு இருக்கும். எப்படி பார்த்தாலும் நம்ம அன்னை வயசுல அவியலுக்கு பிள்ளை இருக்கணும். நம்ம சுவானி சத்யா மாதிரி பேரம் பேத்தியே அவியலுக்கு இருக்க வேண்டிய வயசு. ஆனா நம்ம தம்பி சூர்யா வயசுல தான் ஒரே ஒரு பையனை வச்சிருக்காவ. எப்படின்னே தெரியல. ஒரு சமயம் தத்தெடுத்திருப்பாவளோ? என்னப்பா சொல்லியா? தத்தெடுத்திருப்பாவளா? ஆமாம்மா, அவிய வயசுக்கு பார்க்கும்போது சூர்யா வயசுல பேரனே இருந்திருக்கலாம். அவிய என்னடான்னா இவனை பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ. அதான் யோசிச்சு பார்த்தா அப்படி தோணுதுன்னு சொல்றேன். அப்படிலாம் இருக்காதியா, ரொம்ப லேட்டா பெற்றிருப்பாவளா இருக்கும். வார்த்தைக்கு வார்த்தை அந்த அம்மா என் பிள்ளைங்காவ. அது எப்படி வேற பிள்ளைய அப்படி வாயாம சொல்லக்கு வாய் வரும்? அவிய பெத்த பிள்ளையா தான் இருக்கும். தெரியலம்மா எனக்கும். நம்மளுக்கு எதுக்கு அவிய கதை? இந்த சுப்பிரமணியம் ஒழுங்கா வேலைக்கு வந்தா போதும். இனி இந்த மாதிரி பிரச்சனைகளும் வராம இருக்கணும். அப்படியே பிரச்சனைகள் வந்தாலும் அவனை ஒன்றும் சொல்லாம இருக்கணும். ஐயா லட்சுமணா, எருமையாவது டக்குன்னு கோவப்படாதப்பா. எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் முன்கோவம் வருது உனக்கு. அது எல்லா இடத்துலயும் சரி வராதியா. கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்க. இனி சுப்பிரமணியிட்ட ஏதாவது தப்பு தவறு கண்டாலும் டக்குன்னு பேசாதய்யா. சரிங்கம்மா.